எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சுவையான சாம்பார் சாதம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பேன் வைங்க. பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 5 மிளகா மட்டும் போடுறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நீங்கள் மிக்சியில் இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் 300 கிராம் அரிசி, 150 கிராம் துவரம்பருப்பை போட்டு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு அதில் இப்போ எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுங்க, ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுங்க, அரை ஸ்பூன் சீரகம் போட்டு அது நல்லா பொரியட்டும். இப்போ பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன், பூண்டை போடுங்க. இப்போ சாம்பார் வெங்காயம் போடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம காயெல்லாம் போடலாம். நான் முள்ளங்கி, அவரைக்காய், கேரட் போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ நான் ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. கொஞ்சம் புளி, நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளியை எடுத்து ஊற வச்சு நான் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு காரம் வேணால் நம்ம மிளகாத்தூளும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆனால் போட்டிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் துவரம்பருப்பும் போட்டுடலாம். இப்போ நீங்கள் 1 கிளாஸ் அரிசினா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதுக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கலரிட்டு நீங்கள் குக்கர் மூடி வச்சுருங்க. இப்போ விசில் போட்டுருங்க. 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் விசில் எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம விசிலை எடுத்துகிட்டு மூடி ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா கலரி விடுங்க. இப்போ நல்லா கலரிட்டு இப்போ இறக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் வைங்க. பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுங்க. காஞ்ச மிளகாய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு கலரிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூவிடுங்க. தூவிட்டு இப்போ அப்படியே எடுத்து நம்ம சாம்பார் சாதத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ ஒரு கலரிடுங்க. திருப்பி பேன் வைங்க. இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இப்போ நெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி போடுங்க. கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து அதையும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. உங்களுக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி.